அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாஸ்ட் டென்ஸ் அதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா இறந்த காலம் அப்படின்னு தமிழில் பொருள். அது என்ன இறந்த காலம்? an action that happened earlier. அந்த வாக்கியத்தை நம்ம படிக்கும் பொழுது அந்த வாக்கியத்தில் உள்ள செயல் முன்கூட்டியே நடந்து முடிஞ்சிட்டு இருக்கும். அந்த செயலுக்கும் நிகழ்காலத்திற்கும் எந்த தொடர்பும் இருக்காது. செயல் முன்கூட்டியே நடந்து முடிஞ்சிட்டு இருக்கும். அப்படி இருக்கிறது தான் நம்ம பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றோம். சரி, வாங்க இந்த பாஸ்ட் டென்ஸில் டிப்ஸு ப்ளஸ் எக்ஸாம்பிள் சென்டென்ஸை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். முதல்ல உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத ஒரு டிப்ஸ் மூலிமா சொல்லிடுறேன். பொதுவாக பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இருக்கும், அது கூட வெர்ப் இருக்கிற ஏரியாவில் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வாஸ் இருக்கும், ப்ளூரலாக இருந்தால் வேற இருக்கும். அல்லது நேரடியாகவே பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, அதாவது வெர்பு ஃபார்ம் 2 ஒன்று வந்துடும். அது என்ன வெர்பு ஃபார்ம் 2 அப்படின்னா, நம்ம வெர்பு ஷீட் படிக்கும் போது ஆல்ரெடி ஸ்கூலில் கிளாஸில் படிச்சிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒர்க்கு, ஒர்க்குடு, ஒர்க்குடு, ஒர்க்கிங், ப்ளே, பிளேடு, பிளேடு, பிளேயிங் அப்படின்ற வெர்பு ஷீட் ஒரு 100-150 படிச்சிருப்போம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒர்க்குன்றது ப்ரெசன்ட் டென்ஸு, அது வெர்பு ஃபார்ம் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குடுன்னு வரும், அதுதான் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த பாஸ்ட் டென்ஸில் வரக்கூடிய வாக்கியத்தில் சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வாஸ் வரும், ப்ளூரலாக இருந்தால் வேர் வரும். அல்லது இது ரெண்டும் இல்லாமல் கூட நேரடியாக பாஸ்ட் டென்ஸுக்கு உண்டான வெர்பு வரும். இப்போ உதாரணத்துக்கு ஐ ஒர்க்டு இன் எ கம்பெனி லாஸ்ட் மந்த். நான் ஒரு கம்பெனியில் போன மாதம் ஒர்க் பண்ணேன். அப்போ போன மாதம் நான் வேலை செஞ்சு முடிச்சிட்டேன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு உண்டான சப்ஜெக்ட் ஐ அல்லது ஹீ அல்லது ஷீ அல்லது இட் அல்லது எனி ஒன் சிங்குலர் நவுனாக இருந்தால் வெர்பு வர ஏரியாவில் வாஸ் இருக்கும், அல்லது பாஸ்ட் டென்ஸ் வெர்பு நேரடியாக வரும். சரிங்களா? இதுவே சப்ஜெக்ட் வந்து வி, யூ, தே அல்லது ப்ளூரல் நவுனாக இருந்தால் வெர்பு வர ஏரியாவில் வேர் வரும், அல்லது பாஸ்ட் டென்ஸ் இந்த V2 ஃபார்ம் நேரடியாக வந்துடும். சரிங்களா? சரி, வாங்க இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் 1 பாருங்க. ஐ சா பாகுபலி எஸ்டர்டே. நான் நேற்று பாகுபலி படத்தை பார்த்தேன் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த சா அப்படின்ற மெயின் வெர்பு பார்த்தீங்கன்னா சி அப்படின்ற ப்ரெசன்ட் டென்ஸோட பாஸ்ட் ஃபார்ம். சி, சா, சீன், சீயிங், இதான் வெர்பு ஃபார்ம் நம்ம படிக்கிறது. ஸோ அப்போ நான் நேற்று பாகுபலி பார்த்தேன், அப்போ பார்த்து முடிச்சிட்டேன், அந்த செயல் முன்கூட்டியே முடிஞ்சிடுச்சு, அதனால தான் இதை பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றோம். இப்போ இங்கே பாருங்க, ஐ பக்கத்தில் வாஸ் வந்திருக்கலாம், வாஸ் வரல, அதுக்கு பதிலாக நேரடியாக பாஸ்ட் வெர்பே வந்துடுச்சு. சரிங்களா? அப்போ இது ரெண்டுத்தை வச்சு தான் இது பாஸ்ட் டென்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதற்கடுத்து பாருங்க, இந்த க்ளூ வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். எஸ்டர்டே, நேற்று, அப்போ நேற்றே அந்த செயல் நடந்து முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? அடுத்த சென்டென்ஸில் ஹி வாஸ் லேட் டு த ஃபங்க்ஷன் லாஸ்ட் வீக். கடந்த வாரம் அவன் அந்த ஃபங்க்ஷனுக்கு லேட்டாக வந்தான் அப்படின்னு இருக்கு. இப்போ இதில் பாருங்க, ஹீ சிங்குலர், அதனால் பக்கத்தில் வாஸ் வந்துடுச்சு. இங்கே மெயின் வெர்பு இல்லை, அதனால் வாஸை வச்சு நம்ம இது வந்து பாஸ்ட் டென்ஸ்னு கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? லாஸ்ட் வீக், கடந்த வாரம், இந்த வேர்டை வச்சியும் நம்ம இது பாஸ்ட் டென்ஸ்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஷீ கேம் டு திஸ் வில்லேஜ் லாஸ்ட் மந்த். அவள் இந்த கிராமத்திற்கு சென்ற மாதம் வந்தாள். இங்கே பாருங்க, கம், கேம், கம், கமிங்.
கம்மோட பாசிட்டிவ் ஃபார்ம் கேம் இருக்கு. ஷீ அப்படின்ற சப்ஜெக்ட் சிங்குலர், இங்கே வாஸ் வந்திருக்கலாம். இங்கே வாஸ் இருந்தாலும் நம்ம அதை பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லியிருக்கலாம். வாஸ் இல்லைன்னா அதற்கடுத்து நான் டிப்ஸில் சொன்ன மாதிரி பாஸ்ட் வெர்பே நேரடியாக வந்துட்டாலும் அது பாஸ்ட் டென்ஸ் தான். சரிங்களா? இங்கே ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், கவனிங்க. வந்தா வாஸ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா பாஸ்ட் ஃபார்முக்கு உண்டான வெர்பு இருக்கணும். அப்படி இல்லாமல் ரெண்டுமே சேர்ந்து வந்ததுன்னா அது ராங் கன்ஸ்ட்ரக்ஷன், அப்படி வரக்கூடாது. ஸோ வாஸ் இருக்கலாம் அல்லது நேரடியாகவே பாஸ்ட் ஃபார்ம் வெர்பு இருக்கலாம். அதை வச்சு தான் நம்ம பாஸ்ட் டென்ஸ்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இட் அல்லது டாக் இருக்குன்னு வச்சுங்க சப்ஜெக்டா. சேஸ்டு த தீஃப், அது திருடனை துரத்தியது. அல்லது டாக், நாய் திருடனை துரத்தியது. அப்போ சேஸ், சேஸ்டு, சேஸ்டு, சேசிங். அப்போ இந்த சேஸ்டுன்றது சேஸோட பாசிட்டிவ் ஃபார்ம் வெர்பு. ஸோ நீங்கள் இந்த வெர்பு ஷீட்டை ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 வெர்பு ஆச்சும் வெர்பு ஷீட்டில் நீங்கள் படித்து வச்சுக்கிறது நல்லது. அது இங்கிலீஷ் கிராமருக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு உதவி பண்ணும். சரிங்களா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஷோபா பாஸ்டு இன் இங்கிலீஷ் லாஸ்ட் இயர். ஷோபா கடந்த ஆண்டு ஆங்கிலத்தில் தேர்ச்சி அடைந்தாள். ஸோ பாஸ்டு, தேர்ச்சி பெற்றுவிட்டால், செயல் நடந்து முடிஞ்சிருச்சு, அதனால பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? சரி, இப்போ இதெல்லாம் வந்து சிங்குலர் சப்ஜெக்டுக்கு உண்டான வெர்பு ஃபார்ம் பார்த்துட்டோம். இப்போ அதே வந்து உங்களுக்கு ப்ளூரலாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ளூரல் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, we were at the bus stand last night. இப்போ வீணா நாங்கள், நானும் என் ஃப்ரெண்டுன்னு வச்சிங்களேன். நாங்கள் 2 பேரும் நேற்று ராத்திரி பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருந்தோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு அர்த்தம். அப்போ வீன்றது ப்ளூரல், அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா வாஸுக்கு பதிலாக வேர் வந்திருக்கு. அப்போ ஆக்சிலரி வெர்பில் வாஸ் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் பக்கத்தில் வரும், வேர் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட் பக்கத்தில் வரும். இது ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸில் யூஸ் ஆகும். சரிங்களா? அடுத்த சென்டென்ஸ். யூ டான்ஸ்டு வெல் ஆன் த ஸ்டேஜ். நம்ம நண்பர் ஒருத்தர் நல்லா டான்ஸ் ஆடி இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ அவங்கள போயிட்டு பாராட்டுறோம். நீங்கள் போன வாரம் ஆடினீங்களே, இல்லை நேற்று ஆடினீங்களே. அப்போ அந்த செயல் நடந்து முடிஞ்ச ஒரு செயலை பாராட்டுறோம். அப்போ நீங்கள் அந்த ஸ்டேஜில் ஆடின அந்த டான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறோம். ஸோ அப்போ அந்த செயல் நடந்து முடிஞ்சிடுச்சு. தே பிளேடு ஃபுட்பால் எஸ்டர்டே. நேற்று அவர்கள் கால்பந்து விளையாடினார்கள். ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் ஆல் கேம்ஸ். மாணாக்கர்கள் எல்லா விளையாட்டுகளிலும் பங்கு பெற்றார்கள். ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது செயல் நடந்து முடிஞ்சிடுச்சு, ஏற்கனவே நடந்து முடிந்த செயலை சொல்வதற்காக இந்த வாக்கியங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதில் குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வெர்பு ஏரியாவில் வாஸ் இருக்கும், அல்லது நேரடியாகவே பாஸ்ட் ஃபார்முக்கு உண்டான வெர்பு வந்துடும். அதுவே சப்ஜெக்ட் இந்த மாதிரி ப்ளூரலாக இருந்தால் வெர்பு ஏரியாவில் வேர் இருக்கும், அல்லது நேரடியாகவே பாஸ்ட் ஃபார்முக்கு உண்டான வெர்பு வந்து வந்துடும். சரிங்களா? இதுபோல் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நிறைய எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டவுட் எல்லாம் நல்லா கிளியர் ஆகும். சரி மாணவர்களே, இப்போ முடிவா பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன? Past tense is used to show an action that happened previously. இந்த இறந்த காலம் இந்த டென்ஸை நம்ம பார்த்தோம்னா அந்த செயல் வந்து முன்கூட்டியே நடந்து முடிஞ்சிட்டு இருக்கும். அதை எக்ஸ்பிரஸ் பண்ண வரக்கூடிய டென்ஸ் தான் பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? ஓகே மாணவர்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until this is Ramji, take care, bye bye.